அப்பழுக்கற்ற ஆட்சியின் மீது ஏதாவது அம்புகளை எறியலாமா என்று காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு தம்பி லயோலா மணியை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அனுபவம் இன்மையால இருக்காரு, 30-32 வயசு ஆகும், அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க அமைச்சர்? இந்த சமயத்துல திருமணம் செய்ய போகிறவன்ட உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்கிற மாதிரி. 41 வயசுல ஜெயலலிதா முதலமைச்சர், 44 வயசுல கலைஞர் முதலமைச்சர், அகிலேஷ் யாதவ் என்னைக்கு முதலமைச்சர், 35 வயசுல அகிலேஷ் யாதவ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர். வயது காட்டி ஒருவரை மதிப்பிடக்கூடாது, இளையவன் என்று சொல்லி இளக்காரமாக பேசக்கூடாது. திருமாவளவன் எல்லாம் எங்க தலைவருக்கு எங்க ஆட்சிக்கு பேக் போனா இருக்கார். இது பிஜேபி கட்சிக்கு பெரிய ஆத்திரத்தை அதிர்ச்சியையும் தரும். அதனால திமுக பிஜேபிக்கு கூட நெருங்கி போகிற நிலைமையும் வந்தாச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிஜேபி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அண்ணாவை போல அறிவார்ந்த தலைவர் உலகத்திலே பிறக்கல. அந்த மகத்தான தலைவனையும் கொச்சைப்படுத்தி பேசியவன் இந்த சீமான். அவர்கள் இருவரும் அமைதி கொண்டிருக்கிற மெரினா கடற்கரையை திராவிட சுடுகாடு என்று சொன்ன காபோதி இந்த காபோதி. அந்த காபோதிக்கு இன்றைக்கு தாய்மாமன் சீர் கொடுத்து அவனை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிறது திமுக என்றால் திமுக எடுத்திருக்கிற முடிவு தற்கொலைக்கு சமமான என்பதை திமுக எதிர்ப்பை பேசிதான் வந்தாங்க. ரெண்டு பேருமே இணையற மாதிரி தான் இருக்கு. இணையதில்லை, திமுக அனாதையா நிக்கி, இவனும் அனாதையா நிக்கிறான். ரெண்டு அனாதைகள் ஒன்று சேர்ந்திருக்காரு, அவ்வளவு. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா தாவலுக்கு ஆட்சியே இருக்காது, ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். அது அவன் ஒரு லூஸ் ஏற்கனவே ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசுவான். மோடியே டாடின்னு சொன்ன புறம்போக்கவன். தாவேக கட்சியை சேர்ந்த லயோலா மணி அவருக்கு தமிழக பாடநூல் கழகத்தோட வாரியத்தோட தலைவர் பதவிக்கு கொடுத்துருந்தாங்க, ஜாப் கொடுத்துருந்தாங்க நேற்று. அதுக்கு மிகப்பெரிய அதிருப்தியே வந்திருக்கு. அவருக்கு இந்த ஜாப் கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க? லயோலா கல்லூரியினுடைய மாணவன் தம்பி மணி வாத திருக்கத்தில் வெல்ல வழக்கறிஞர் மணி, கொள்கை பரப்பு துணை செயலாளர் மணி. கேட்டீங்களா? இதை தாண்டி தாவேகா உதயம் ஆவதற்கு முன்பே தளபதி விஜய் அவர்களோடு இசைந்தும் இணைந்தும் பணியாற்றியவர். தாவேகாவினுடைய தொடக்க காலத்திலிருந்து இந்த நாள் வரை பிரச்சார களத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் தம்பி லயோலா மணி. அவர் தேர்தலில் நின்றிருக்க வேண்டும். அவர் 8க்கு மேற்பட்ட இடங்களை வரை கேட்டதாக தகவல். அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதல்ல, அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆகவே முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு நபருக்கு இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இதற்கு முன்னர் தலைவராக இருந்தவது யாரு? திண்டுக்கல் லியோனியோட ஆற்றலாளர் லயோலா மணி. அதுக்கு முன்ன இருந்தது யாரு? வளர்மதி. வளர்மதியை விட ஆற்றலாளர் தம்பி லயோலா மணி. அதுக்கு முன்ன இருந்தது யாரு? எஃப்எம் ராஜரத்னம்னு குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர். அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லயோலா மணி ஒரு பட்டம் பெற்ற வழக்கறிஞர் என்பதையும் தாண்டி இளைய தலைமுறையினுடைய கல்வி எந்த நிலையில் இருக்கும்பதை தத்ரூபமாக கண்டவர். அதனால் ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவருக்கு ஒரு முக்கியமான பாடநூல் கழகத்தினுடைய தலைவரை கொடுத்திருப்பது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அவனை அவன்கண் விடர் என்கிற திருக்குறளுக்கு பொருத்தமான நடவடிக்கை இந்த நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். தாவேகா நிர்வாகிகள் பார்க்கிறார்கள். ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சியின் மீது ஏதாவது அம்புகளை எறியலாமா என்று காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு தம்பி லயோலா மணியை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறவர்களும் தம்பியை பாராட்டி பேசுகிற நாள் ஒன்று வரும். அதை நாடு பார்க்கத்தான் போகிறது. அவர் மேல அதுக்குள்ளே பெரிய விமர்சனம் வருது. அனுபவம் இன்மையால இருக்காரு, 30-32 வயசு ஆகும், அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க அமைச்சர்? இந்த சமயத்துல திருமணம் செய்ய போகிறவன்ட உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது இது ஓகே. அதனால போக போக கற்றுப்பாங்க, கற்றுக்கிட வேண்டியதுதான். இல்லை என்ன இருக்கு? ஓகே. இப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. எதிர்கட்சி இதுதான் சொல்றாங்க, 30 வயது குறிப்பிட்ட நபர்கள் ரொம்ப இளம் வயதிற்கே மிகப்பெரிய பதவிகள் கொடுக்கப்படுது. அமைச்சர் அவங்களுக்கு வரலாறு தெரியாது.
41 வயசில் ஜெயலலிதா முதலமைச்சர். ம். தெரியுமா உங்களுக்கு? ஓ சரி. 41 வயசில் ஜெயலலிதா முதலமைச்சர், 44 வயசில் கலைஞர் முதலமைச்சர். அப்படி பார்த்தா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஆமாம். அகிலேஷ் யாதவ் என்னைக்கு முதலமைச்சர்? 35 வயசில் அகிலேஷ் யாதவ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர். வயது காட்டி ஒருவரை மதிப்பிடக்கூடாது. இளையவன் என்று சொல்லி இளக்காரமாக பேசக்கூடாது. பாண்டியன் தலையானங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இளைய வயது தான். பாண்டிய நாட்டின் அரசனாக கொலுவிருந்தான். அன்றைக்கு சேரர்களும் சோழர்களும் பாண்டிய நாட்டை முற்றுகையிட்டு இளையவனாக இருக்கிறான் என்கிற காரணத்திற்காக நெடுஞ்செழியன் மீது போர் தொடுத்த பொழுது அன்றைக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் சொன்னான், என்னை இளையவன் என்று கருதி நீங்கள் என்னை எதிர்த்து படையெடுக்கிறீர்கள். நான் இளையவன் தான். இந்த போரில் நான் தோற்று போனால் மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர் கூட்டம் என்னை பாடாது ஒளியட்டும் என்று வஞ்சனம் உரைத்த நாடு இந்த நாடு. இதை குறை சொல்லுகிற குறுமதியாளர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது. அதனால இந்த அரசு பதவி கொடுத்தது சரிதான். சரிதான். அடுத்த மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பேச போகிறோம். விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஐயா, இப்போ அவங்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தாச்சு, எல்லா மிகப்பெரிய பதவிகளும் கிடைச்சாச்சு, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது அவங்களோட மிகப்பெரிய கோரிக்கை, அதே வந்துடுச்சு. இப்போ சமீப காலங்களாக அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி ஆசிலேஷன்லேயே இருக்காரு. இல்லை அவர் ஒரு மாதமாக முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். ஏன் ஒரு அழுத்தமான தலைவர் திருமாவளவனுக்கு இந்த குழப்பம்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட நாங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம், நட்போட தான் இருக்கோம், இன்னும் தாவேக அலைன்ஸ்லேயே நாங்க வரல, அமைச்சர் பதவியிலே வந்துட்டாங்கன்னா நாங்க இன்னும் தாவேக கூட்டணியில வரல, திமுகவோட நாங்க ஒரு நல்ல நட்போட தான், ஸ்டாலின் கூட நல்ல நட்போட தான் இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நட்போட இருக்கட்டும். அது எப்படி இங்கே முறையா? இல்லை, நட்போடு இருக்கலாமே, தப்பு இல்லையே. அதனால காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், அண்ணா நட்போட தான் இருந்தார், நட்போட இருக்கட்டும். அவர் என்ன கேட்டால் தாவேகா மந்திரி சபையில் இடம்பெற்றது, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதது, அதுலேருந்து அவருக்கு ஏமாற்றம் இருக்கான்னு தெரியலை. அது தோழர் திருமாவட்ட அவங்க நீங்கள் நேரடியாக போய் கேட்டால் தான் இது தெரியும். ஆனால் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும் என்பது உங்கள் மூலமாக தொல் திருமாவளவனுக்கு நாஞ்சில் சம்பித்து வைக்கிற பணிவான வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ஐயா, என்ன இவ்வளோ வருஷமா அரசியல் இருந்திருக்காரு, ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இவ்வளோ குழப்பம் அழுத்தத்துக்கு? இதில் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறவர், ஆணித்தரமாக பேசுகிறவர், இனம் சார்ந்து மொழி சார்ந்து சிந்திக்கிறவர், சனநாயகத்தை மீட்போம் சனாதனத்தை சாய்ப்போம் என்று பயணத்தை செய்து கொண்டிருப்பவர். இந்த குழப்பத்துக்கு அவருக்கு தேவையில்லை. அது அவரே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அவர் சொன்ன இன்னொரு கருத்து என்னன்னா, பாஜகவை வீழ்த்த தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் இணையணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது ஒரு பிஜேபி கட்சியை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஓரணியும் திரள வேண்டும் என்கிற வகையில் தான் இதை எடுக்கணும். அதனால இது அப்படிதான் பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம். ஐயா, அவருக்கு உண்டான அழுத்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அமைச்சர் பதவியே கிடைச்சாச்சு, அவரை யாரையும் அழுத்த முடியாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால சொல்லுகிற செய்தி, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்னு அவர் தான் முடிவெடுக்கணும். இன்னும் தாவேக அரசுக்கு அவர் ஒன்றும் உண்மையான சப்போர்ட் கொடுக்கலையோன்னு தோணுது. ஒரு 100% சப்போர்ட் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு இன்னும் வேற என்னது? இருந்தாலுமே வெளியே வந்து பிரஸ்கிட்ட பேசுறது, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்து பேசுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம. இல்லை, திமுகவை பகைக்க வேண்டிய தேவை அவருக்கு வரல. ஒரு மதசார்பற்ற அரசு அமைய போகிறது, பிஜேபி அல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுக்கும் நோக்கம். எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பிஜேபி கட்சி கவர்னரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி பரிபாலனம் செய்ய நாமே ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாதுன்னு தான் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாவேகாவை ஆதரித்தார்கள். இதில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அணிக்குத்தான் இடம், மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக முடிவெடுத்தார்கள். அதுதான்
இதில் வேற ஒன்றும் இல்லை. நம்ம அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை கூட கூட்டணி வைத்துக்கிட்டோம், மந்திரி சபையில் இடம்பெற்றோம்னு யாராவது குறை சொல்லுவாங்களோ என்கிற ஒரு மயக்கமும் தயக்கமும் தொல் திருமாவளவனிடத்துல இருக்கு. அது தேவையில்லை என்பது என் கருத்து. ஐயா, இது இந்த கேள்வி ரொம்ப நல்ல பதில் சொன்னீங்க. திமுக வந்து அவரை ரொம்ப துரோகின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திமுக தொண்டர்கள் ஆளுங்கட்சியோட போயிட்டாரு, அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. திமுக அப்படி ஈனத்தனமான பிரச்சாரத்தை செய்வாங்க. ஏன்னா திருமாவளவன் எல்லாம் எங்க தலைவருக்கு எங்க ஆட்சிக்கு பேக் போனா இருக்கார். இது பிஜேபி கட்சிக்கு பெரிய ஆத்திரத்தை அதிர்ச்சியையும் தரும். அதனால திமுக பிஜேபிக்கு கூட நெருங்கி போகிற நிலைமையும் வந்தாச்சு. அதிகாரம் இல்லாமல் திமுகவால் உயிர் வாழ முடியாது. அதனால எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிஜேபி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது மாதிரி திருமாவளவன் சொல்றாரு, திமுகவோட ஒரு சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, பேனா சிலையை வச்சா நான் உடைப்பேன் இருப்பாரு. பேனா சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொல்றதோட ஒரே மேடையில் உட்காந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா பேசுறீங்க, நல்லா கொஞ்சம் பேசுறீங்க. அவர் உதயநிதி அன்பு தம்பி அன்பு இளவல்லாம் சொல்றாரு, அவர் உங்களுக்கு நல்லவராக போயிட்டாரு, நான் உங்களுக்கு கெட்டவனா போயிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சீமான் வந்து விஜயனுடைய வருகை, விஜயனுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் இன்றைக்கு நாம் தமிழர் என்கிற சீமானின் கட்சி இன்றைக்கு ஷீல் பிடித்து விட்டது, புழுத்து புரியோடி போய்விட்டது. அதனால இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் தனித்து நிற்போம் என்கிற ஜம்பத்துக்கு இனி தமிழ்நாட்டில் இடம் இல்லை. சீமானை இழுத்து போட்டால் தான் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு கட்சி இருக்குன்னு திமுக கருதுகிறது. அதனால தான் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக 20 லட்சம் மதிப்புள்ள தாய்மாமன் சீரை கொண்டு கொடுத்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்தார், சீமான் வாங்கிக்கிட்டார். அதனால தாய்மாமன் சீரை கொடுத்து சீமானை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. ஆனால் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு சொல்லுவேன், கலைஞர் பேனா சிலை வைத்தால் உடைப்பேன் என்று சொன்னவர் நாம் தமிழர் கட்சி சீமான். அது மட்டுமல்ல, ஒரு தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்து எழும் என்று பாடினான் பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி. 90 வயது தாண்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட வயிற்றிலிருந்து ஒரு டியூப், அந்த டியூபின் வழியாக செல்வதற்கு சிறுநீர், அந்த சிறுநீர் செல்லக்கூடிய அந்த பைப்பை வைத்துக்கொள்வதற்கு ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்துக்கொள்வதற்கு ஒரு பக்கெட். இந்த கோலத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து நாடு பூரா சுற்றி வந்து தமிழர்கள் மானத்தோடும் அறிவோடும் இருக்க வேண்டும் என்று பெரியாரை, ஆசாபாசங்களுக்கு அடிபணியாத எங்கள் தந்தை பெரியாரை அழுக்கு வார்த்தைகளால் அர்ச்சித்த அயோக்கியன் இந்த சீமான். அதை போல எனக்கு தெரிந்து ஒரு மாணவனாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், அண்ணாவுக்கு முன்னும் பின்னும் அண்ணாவை போல அறிவார்ந்த தலைவர் உலகத்திலே பிறக்கலை. அந்த மகத்தான தலைவனையும் கொச்சைப்படுத்தி பேசியவன் இந்த சீமான். அவர்கள் இருவரும் அமைதி கொண்டிருக்கிற மெரினா கடற்கரையை திராவிட சுடுகாடு என்று சொன்ன காபோதி இந்த காபோதி. அந்த காபோதிக்கு இன்றைக்கு தாய்மாமன் சீர் கொடுத்து அவனை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிறது திமுக என்றால், திமுக எடுத்திருக்கிற முடிவு தற்கொலைக்கு சமமான என்பதை மக்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அவர் ரொம்ப அன்போடு அரவணைக்கிறாங்க திமுக. அதான் அது ரொம்ப தவறு, தற்கொலைக்கு சமம். ஓகே, சீமானுக்கு என்ன அத்தியாவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப திடீர்னு போய் திமுக கூட ஒட்டி காசு வேணும், ஒரு 2 சீட்டு நமக்கும் கிடைச்சா மந்திரியில் ஆகலாம்னு ஆசை இருக்கு. அதுதான், வேற என்ன. இது வரைக்குமே நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்குகள் வரைக்குமே போயிருக்காங்க. திமுக எதிர்ப்பை பேசிதான் வந்தாங்க. இப்ப 2 பேருமே இணையற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் இணையதில்லை. திமுக அனாதையா நிக்கி, இவனும் அனாதையா நிக்கிறான். 2 அனாதைகள் ஒன்று சேர்ந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்க வேண்டியது. அது அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இடைத்தேர்தலில் திமுக அதிமுக சார்பாக சீமான் தான் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரியே ஒரு தகவல் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? யார் நின்னாலும் குட்டிச்சுவராகும், தாம்பேக்கா கோபுரமாக இன்னும் உயரும், அவ்வளோதான். எங்களுக்கு என்ன? திருமாவளவன் நிற்க வாய்ப்பு இருக்கா இடைத்தேர்தலில்? வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அவர் நிற்க? ஆனால் அவர் கட்சியும் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தம்பி. ஓகே, இல்லை அதை ராஜினாமா பண்ணிட்டு வருவார். அது எப்படி எங்கே நிற்பாரு? அது எப்படி? அதெல்லாம் செய்ய மாட்டார்.
ஐயா ஒன்று சேலத்தோட மாவட்ட செயலாளர்கள் விசிக்காவது அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும், இடைத்தேர்தல் நிக்க வச்சு. அது அவனுக்கு ஆசை, அந்த கட்சிக்கு தொண்டனுக்கு ஆசை, போட்டதுல தப்பு இல்லை, அவனுக்கு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கான். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க திமுக அதிமுகவுக்கு? இனிமேல் வெற்றியின் பக்கமே அவங்க வர முடியாது. அவர்கள் இனி வீழ்ச்சியை நோக்கி பள்ளத்தை நோக்கி தான் பயணிக்கணும். ஓகே ஐயா, அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலாஜி அவர்கள், ராஜேந்திர பாலாஜி, ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா தாவேக்கு ஆட்சியே இருக்காது, ஒரு செகண்ட்ல காணாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவன் ஒரு லூஸ் ஏற்கனவே. யாரு? ராஜேந்திர பாலாஜி. ஏதாவது கண்ணா பின்னான்னு பேசுவான். அவன் மோடியே டாடின்னு சொன்ன புறம்போக்கவன். அவன் என்னதாவது வளருவான். அதையில போய் என்கிட்ட கேள்வி கேட்டு இந்த பேட்டிக்கு தரத்தை குறைச்சிடும். சரி, ஓகே ஐயா. அடுத்து சபாநாயகரை பற்றி கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஆளுநர்கிட்ட. இந்த மாதிரியான குதிரை பேரங்கள்லாம் நடக்குது, அதை கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு திமுக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜயபாஸ்கர்லாம் வந்ததுனால தாவேக அரசு குதிரை பேரம்லாம் நடத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆனால் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோட உள்ளபூர்வமாக தான் வந்தேன், நானே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக இனிமேல் மாநில சுயாட்சி பற்றி பேசப்படாது. மாநில சுயாட்சி பற்றி திமுக இனி வாய் திறந்து பேசக்கூடாது. தாவேக அரசின் மீது கொண்டு போய் நீங்கள் கவர்னர் இடத்துல போய் மனு கொடுத்துட்டீங்கன்னா நீ எதுக்கு மாநில சுயாட்சி பற்றி பேசுற? நீ குதிரை பேரை நடத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எங்களுக்கு அதுக்கான தேவை இருக்கா? எங்களுக்கு 121 இடங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். இன்னி குதிரை வீரம் நடத்தி இன்னொரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நண்பர் விஜயபாஸ்கருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க முடியவில்லை, விஜய் பக்கம் வருகிறார். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க விரும்பவில்லை, அவர் எங்கள் பக்கம் வருகிறார். வருகிறவர்களை வரவேற்க வேண்டிதான் எங்கள் கடமையை தவிர இதில் போய் கவர்னரையும் அலேல்கரையும் போய் சந்திக்கிறதுங்கிறது திமுக எடுக்கக்கூடிய மோசமான முடிவு. மாநில சுயாட்சியை பற்றி வாயிலியை பேசி இந்த நாட்டில் வாழ்க்கை நடத்துகிற திமுக அலேல்கரை போய் சந்தித்ததன் மூலம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்தே திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். ஐயா, அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு தாவேக அரசு வந்து அடுத்த கட்டமாகவே உன்னை எம்எல்ஏவை இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டு. இழுப்பாங்க, வருவதற்கு விரும்புறாங்க. நாங்க என்னைக்கு இழுத்துருக்கோம்? ஓகே, அவங்களாதான் விஜயபாஸ்கரை இழுக்கிற ஆளா பர்சனாலிட்டி. அவரு ஒரு விராலிமலை தொகுதியில தொடர்ந்து வாகை பூக்களை சூடி வருகிறவர். அவரை போய் நாங்கள் இழுத்தமா? எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் இந்த துயர சம்பவம் நடந்த தொகுதியிலேயே இன்னைக்கு வெற்றி பெற்றவன் எம்ஆர் விஜயபாஸ்கர். நாங்கள் இழுத்தமா? அவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கு. எடப்பாடி தலைமையில் பயணம் செய்தால் நம்முடைய பயணத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது, மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதிகாரத்தில் இருக்கிற விஜயினுடைய தாவேகா பக்கம் சென்றால் நமக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யலாங்கிற நோக்கத்தில் வர்றாங்க. ஒரு எம்எல்ஏக்கு வேற என்ன நோக்கம் இருக்கும்? அதிமுகவை தப்பான கட்சின்னு சொன்னீங்க, அவங்க வந்து நிறைய லஞ்ச மூலம்லாம் வாங்கின கட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து ஆளுங்க வர்றது தாவேகாக்கு எந்த வகையில் ஒரு அந்த கட்சியிலேருந்து வர்றாங்க. நீங்க ஊழல் செய்தீங்களா, குற்றம் அப்படி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர குற்றவாளி இல்லை. நீதிமன்றம் அவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறவரை அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அது அதுக்கு பிறகு பார்க்கலாம். அவங்க கேஸ் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஓகே, ஆனா மக்கள் என்ன வேற ஜேர்னல் மக்கள் அப்படி பேசுவாங்க. டெமோக்ரஸியில எண்ணம் மட்டுமல்ல முக்கியம், எண்ணிக்கை மிக முக்கியம். ஐயா, அடுத்து இந்த மாசம் 18ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா கண்டித்து தாவேகா அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த போறோம்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இபிஎஸோட அவரோட நிலைமை எப்படி, அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவர் கூரற்ற அம்பு. இபிஎஸ் குறியற்ற பிண்டம். இதுக்கு மேல அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி பாக்குறீங்க? அவருடைய அரசியல் வாழ்க்கையே போலித்தனமான வாழ்க்கை. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இடம்பெற்றவனா நீ சசிகலாவால் முடிசூட்டப்பட்டவர். சசிகலா செய்த மிகப்பெரிய தவறு உன்னை முதலமைச்சராக்கியது. அதனால இபிஎஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா ஆட்சி கலையும்னு சொல்றாரு. இன்னும் என்ன மாதிரியான ஆட்சி கவிழ்ப்பெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன்? ஆட்சி எப்படி கவிழ்க்க முடியும்? இப்ப நேற்று 2 மணி கூட சொல்லி உன்னுடைய 57 இடத்தை 118 இடமா நீ எப்படி ஆக்குவ? சொல்லு. என்ன அடிப்படையில பேசுறது போல ஆற்றாமையில புலம்புறது தம்பி. சரிங்க ஐயா, இறுதியா ஒரு கேள்வி, இன்றையோட இறுதி கேள்வி. நீங்க ஒரு தடவை ஸ்டேஜோட சொல்லியிருப்பீங்க, திமுகவிலே ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு, அதிகார சண்டை போயிட்டு இருக்கு,
கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே கனிமொழி தான் வரணுன்ற மாதிரி ஆமா ஒரு ஒரு ஆசையில் இருக்காங்கன்னு உதயநிதி பக்கம் யாருமே போலன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகார சண்டைனா என்ன? இப்ப பல பேர் மற்ற கட்சிகளா பேசுறாங்க. திமுகவில் உட்கட்சி குழப்பம் இருக்கு. இந்த தலைமையை வைத்துக்கொண்டு திமுகவை காப்பாற்ற முடியாதுன்னு கட்சிக்கு சராசரி தொண்டை முடிவெடுக்கிறான். நீ சிற்றரசு என்று சொல்லி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சொந்த கட்சிக்காரர்கிட்ட 60 லட்சம் ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு வாங்கியிருக்கான். நீ எத்தனை பேர் மாட்ட போறான்னு தெரியாது. அதனால கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத ஸ்டாலின் இந்த கட்சிக்கு தலைவராக இருப்பது கட்சிக்கு ஆரோக்கியமாக இருக்காது. தகப்பன் மகன், தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், தகப்பன் கட்சியின் தலைவர், மகன் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், இப்படி ஒரு குடும்பம் திமுகவிலே ஆளுகிறது. அந்த குடும்பம் மட்டும்தான் வாழுகிறது. ஒரு மாற்று தலைமைக்கு அந்த திமுக தொண்டர்கள் தவம் இருக்கிறார்கள். அந்த தலைவர் யார்? கனிமொழியாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பு. கிரவுண்ட்ல கனிமொழி அம்மாவுக்கு தான் செல்வாக்கு இருக்குங்கிறது நீங்களே நாளைக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க வந்தா ஏத்துப்பாங்களா? உதயநிதியால அதை ஏத்துக்க முடியும்? உதயநிதி ஏத்துக்கிட்டாட்ட போறான். கனிமொழி தலைமையை திமுக தொண்டை ஏத்துக்கிட்டவனான்னு கேளுங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அப்ஸ்கவுண்ட் ஆயிருக்காரு, தலைமறைவு. இன்னுமே எங்க இருக்காரு? யாரு சொன்னா? ஒண்ணும் இல்லை, அப்படி ஒண்ணும் இல்லை. ஓகே. அப்ப ஏவா வேலு வந்திருக்காங்க. அவங்க இவ்வளவு நாள் சிங்கப்பூர்ல இருந்தாரு. அவருக்கு இவங்க 2 பேருக்கும் மேல இருக்கக்கூடிய ஆக்ஷன் எப்படி? அதாவது ரோடு போடாமலே போட்டதாட்டு எண்ணி பல கோடி ரூபாய் ஏச்சிருக்கான். ஸ்டாலினுக்கு திருவண்ணாமலையில் தங்க நாற்காலி கொடுத்தாமல, அப்பவே ஸ்டாலின் யோசிச்சிருக்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத ஏழைகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள். இதில் இவன் எப்படி தங்க நாற்காலியில் உட்கார்றான்? இது எங்கேயும் வந்த காசுன்னு அப்பவே ஸ்டாலின் கேட்டிருக்கணும். அதனால முறைகேடாக ஒரு அரசியலை, அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் இன்றைக்கு குற்றவாளிகளாக நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு பல பேர் முயற்சிப்பார்களானால் அந்த முயற்சி உங்களுக்கு பெரிய தேக்கத்தை பின்னடைவை தரும் என்று எச்சரிக்கிறது என் கடமை. ஓகே. அடுத்தடுத்து சிக்க போற முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் இருப்பா? ஏவா வேலு, செந்தில் பாலாஜி எல்லாம் மாட்டிட்டாங்க. அடுத்து யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க? கே நேரு இருப்பாரா? வேற யாரு? ஆமா, கே நேருக்கு தான் வெளிப்படையே தெரியுமே. எல்லாரும் ஊழல் செய்திருக்காங்க. இவ்வளவு நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தீங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்டியில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி தம்பி, நன்றி.